நான் காலேஜ் கல்லூரி 1.5 ஆண்டு போனவன் தான். ஃபுல்லா படிக்கல. ஊழியம் நடத்த தெரியாது, இங்கிலீஷ் எழுத தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. 2002ஆம் வருஷம் செப்டம்பர் 10ஆம் தேதி காயல்கரை என்று சொல்லுகிற பகுதியிலே தங்கப்பன் லைசம்மாள் என்று சொல்லுகிறவருடைய வீட்டிற்கு முன்பாக 13 வாலிபர்களாய் ஆரம்பித்தோம். 13 சகோதரர்களாய் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஊழியத்திற்கென்று ஒரு இடம் கிடையாது, எங்களுடைய ஊழியத்திற்கென்று ஒரு குடும்பங்கள் கிடையாது. நல்ல மழை, அந்த மழையில சுமார் 8 மணி நேரம் நாங்கள் ஜெபித்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் நீ அனுப்பப்படுகிறாய். ஹல்லேலூயா. வட இந்தியாவுக்கோ வெளிநாட்டிற்கோ நீ அனுப்பப்படவில்லை, இஸ்ரவேல் வீட்டாரத்தில் நீ அனுப்பப்படுகிறாய். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். தரித்திரனுக்கு சுவிசேஷம். யார் தரித்திரன்? நல்ல வசதி உள்ளவர்களாய் இருப்பார்கள், பணத்துக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது, எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே சமாதானம் இருக்காது. எல்லாம் இருக்கும், ஆனால் அங்கே நிம்மதி இருக்காது. சென்ற நாட்களிலே சென்னை பட்டணத்திலே நான் கடந்து சென்றிருந்தேன். ஒருவர் வந்திருந்தார், என்னை அவர் பார்த்தார். நாங்கள் ஜெபித்தோம். அவர்கள் நல்ல ஒரு தொழில் செய்கிறவர், ஒரு அழகான மகள். என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டது. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே அவள் வெளிநாடு பெல்ஜியம் போய்விட்டாள். தகப்பனாருக்கு சமாதானம் இல்லை, மனைவிக்கு சமாதானம் இல்லை. பிள்ளைகள் கஞ்சா வைக்கிறவர்கள், பிள்ளைகள் குடிக்கிறவர்கள். தகப்பன் நல்ல வசதி படைத்தவர், நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் அந்த பட்டணத்தில் இருக்கிறது, எல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமில்லை. ஜெபித்தோ. கர்த்தர் சொன்னார் 15 நாட்களில் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை ஆண்டவர் 2ஆய் தருவார். இந்த 23ஆம் ஆண்டு இந்த ஸ்தோத்திர நன்றி ஆராதனையில் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் எங்களால் உண்டானது ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவும் செய்யாது. ஆனால் முன்னாடி மேகஸ்தம்பத்தை போல ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே 22 ஆண்டுகள் அநேக மிரட்டல்கள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், நிறைய சிறைச்சாலை அனுபவம், ரத்தம் சிந்தின அனுபவம், பயங்கரமான மரண பயங்கள். ஆனால் ஒன்றும் எங்களை தரித்திரப்படுத்தவில்லை, சேதப்படுத்தவில்லை, உயர்த்தினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிருள்ள ஆண்டவர். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். அடுத்து ஊழியத்துக்கு பெயர் வைக்கணும். என்ன பெயர்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பிரெண்ட்ஸ் மிஷனரி மூவ்மென்ட் என்று சொல்லி அரசாங்கத்திலே பதிக்கப்பட்டது. அப்படி பதிக்கப்பட்டுதான் இந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்படி என்ன ஒண்ணுமே தெரியாது, அப்படியே அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. என் கூட வர்றவங்க நிறைய பேர் நீங்க பாருங்க, படிச்சவங்க. இங்க இருக்கிறவர் அவர் வந்து மெடிசன் முடிச்சவர், தவபாலன். நிறைய பேர், நிறைய தம்பிமார்கள் எல்லாம் படிச்சவங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துகிறார். அவருடைய பிரசன்னம், சகோதரியே சகோதரனே, அவருடைய பிரசன்னத்தோடு ஒரு மனுஷன் நடப்பான் என்று சொன்னால் அடங்காத மனைவி உனக்கு அடங்குவாள். அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் தாறுமாறாய் ஓடுகிற உன் கணவன் உனக்கு மடங்கி அவன் இருப்பான். அல்லேலூயா. நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க,
என் புள்ள வீட்டுல வந்தாலே பயமா இருக்கிறது, பயமா இருக்கிறது. நான் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவேன், நீங்க தானே இவனுடைய அம்மா, நீங்க தானே இவனுடைய அப்பா, உங்க பிள்ளைக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நீ ஜெபத்திலே குறைவாயிருக்கிறாய், வேத வாசிப்பிலே நீ குறைவாயிருக்கிறாய், ஏதோ ஒன்றிலே உங்களுக்கு ஓட்டை இருக்கிறது. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டி. சில நேரங்கள்ல பயங்கரமான காற்றுகள் வரும், நெருக்கங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். அருமையான ஊழியம் செய்கிற சில ஊழியக்காரர்கள் இதை கவனமாய் கவனியுங்கள். பயங்கரமாய் வரும், பயங்கரமாய் காற்றுகள் வரும், பயங்கரமான நெருக்கங்கள் வரும். ஆனால் என்ன நெருக்கம் வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த குளத்தலை பகுதிக்கு வரும்போது எங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எங்கள் காதுகளுக்கு எட்டினது. அடுத்து அந்த காரியத்தில் இருந்து தப்புவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் நாங்கள் நினைத்திருந்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபம் அந்த கடல் கொந்தளிப்பை அப்படியே அமைதலாக்கினது. அல்லேலூயா. அப்படியே அது அமைதலாக்கினது. இன்றைக்கு ஏதோ ஒரு கொந்தளிப்போடு நெருக்கப்பட்ட நிலைமையில், எல்லாம் இழந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை, இழந்து போனதை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன அன்பை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன குடும்ப ஒற்றுமையை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். தேவனால கூடாதது உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆண்டவரை உண்மையா பிடிச்சு பாருங்க, ஆண்டவரை உண்மையாய் பிடித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், அவ்வளவு பயங்கரமான ஆண்டவர்.